நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாத ராசி. மார்ச் மாதம், இந்த மாசம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், கிரக மாற்றங்கள் நிகழ்ந்தது. மெயினா சனி பகவான், சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி ரொம்ப மெமரபிளா இருக்க போகுது. இந்த மார்ச் மாசம் லைஃப்ல ஒரு மெமரபிளா இருக்க போகுது. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னா இந்த வருஷத்திலேயே இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் மீனராசிக்கு போறாரு. அங்க கிரக யுத்தம் நடக்க போகுது. சனி, சூரியன், ஏன்னா பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு கீழே ஒண்ணு மேல, ஒண்ணுக்கு ஒண்ணு மேல நோக்கி போகும்போது, எதிரும் புதிருமா போகும்போது அந்த கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. நட்பு கிரகங்கள் இருந்தா அது பலமான கிரக சேர்க்கை அப்படின்னும், பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு மேல நேருக்கு நேர் போச்சுனாக்கா கிராஸ் பண்ணிட்டோம்னா அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உத்திரட்டாதியில இருக்காரு அப்படி வச்சுப்போமே. போராட்டாதுல சனி உத்திரட்டாதிக்கு டச் பண்ண போறாருன்னா அப்ப அது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானை நோக்கி சனி பகவான் செல்வது. அப்ப இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்குது. சூரிய பெயர்ச்சி நடைபெறுகிறது பங்குனி மாசம். அதே போல அந்த இடத்துல சுக்கிரனும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சனி, சூரியன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை முழுவதுமாக ஒரு நல்ல கிரக காம்பினேஷன் சொல்லலாம். சூரியன் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த தத்துவம் உடையவர். சுக்கிரன் அதே போலதான் ஃபேமஸ் ஆனவர். செலிபிரிட்டி சனி பகவான், எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவர் தான். இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மார்ச் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம் பாருங்க. துலாம் ராசி மார்ச் மாதம். துலாம் ராசிக்கு அற்புதமான கால நேரம், நம்பிக்கையா சொல்லலாம். இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடந்துடுத்துனா 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் சனி பகவான் மறைவு. அசுப கிரகங்கள் 4, 5 கூடிய சனியாக இருந்தாலும் அசுபராக வரக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைகின்ற போது, நீங்க இத்தனை நாளா என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ, இத்தனை நாளா எதெல்லாம் உங்களுக்கு ஒரு நடக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களோ, உங்க ட்ரீம் எல்லாம் நடக்கக்கூடிய காலம். வெற்றி நிச்சயம் துலாம் ராசி அன்பர்களே. குறிப்பா அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க, துலாம் ராசியில எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவங்க, டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க, இன்னும் சொல்ல போனா ஏஎம்எம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பிஎம்கே, இதே போல அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள். நாம உறுதியா சொல்லலாம், மற்ற ராசி ஒரு மேஷம்ங்கிறாங்க, ஒரு விருச்சக ராசி அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், நீங்க ஜாதகத்தை அனுப்புங்க, நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். நான் சீட்டு கிடைக்குமா சாமி, சீட்டுக்கு பணம் கட்டலாமா, இத்தனை இவ்வளோ செலவாகுது, 10 கோடி கேட்கறாங்க, 5 கோடி என்னவோ சொல்லுவாங்க. நீங்க அனுப்புங்க சார், பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் துலாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் நான் இப்பவே சொல்லுவேன், நிச்சயமா உங்களுக்கு போட்டி, உங்க கட்சியில உங்களுக்கு போட்டி இல்லாத பட்சத்துல நீங்க தைரியமா செய்யுங்க. வெற்றி நிச்சயம். அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதிலும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு, நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரிதான், இது ஒரு நல்ல நேரம். உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தான் தெரியும். அந்த நம்பிக்கை, கான்பிடென்ட் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் தைரியமா செய்யுங்க. நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்ப இந்த மார்ச் மாசத்திலிருந்து ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கு காத்திருக்கிறது. ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. இதுதான் அதிர்ஷ்டம் அதுதான் அதிர்ஷ்டம்னு இல்லை.
நீங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில், அதாவது நான் சொல்றது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவங்க, ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு 8 வருஷமா கஷ்டப்பட்டுட்டேன் சாமி, 8 வருஷமா நான் ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன் சாமி அப்படின்னு யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது. முயற்சியே எடுக்காம எந்த ஃபீல் இல்லாம எனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு திமிரா பேசுறவங்களுக்கு நாளே கிடையாது. எங்க பணிவு இருக்கோ, எங்க பக்தி இருக்கோ, அங்க நாம அடிமையா இருப்போம். கிரகங்கள் நமக்கு அந்த வார்த்தையில விளையாடும், ஆசீர்வாதம் பண்ணும், ஜெயிக்க வைக்கும். அப்போ இயற்கையாகவே துலாம் ராசி என்பவர்கள் பக்தி சார்ந்தவர்கள். நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், நான் உதாரணத்துக்கு அரசியல் நண்பர்கள்னு சொன்னேன்னா இப்ப அது ரிலேட்டடா நிறைய கால்ஸ் வருது. இப்ப நம்ம இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு அது ரிலேட்டடா நிறைய கால்ஸ் வருது. இது இல்லாம பிசினஸ் ரிலேட்டடா, ஃபேமிலி ரிலேட்டடா, வெளிநாடுகள்ல இருந்து, வெளியூர்கள்ல இருந்து, அதர் ஸ்டேட்ல இருந்து, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி குஜராத், ஹிமாச்சல், இங்கெல்லாம் நமக்கு வியூவர்ஸ் அதிகமா போறாங்க. ஒடிசா, புவனேஸ்வர், இது போல வெளிநாடுகள்ல இருந்து ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், யூகே, யூரோப் கண்ட்ரீஸ், இதெல்லாம் நமக்கு கால்ஸ் வரக்கூடிய சென்டர்ஸ். அப்ப இங்கெல்லாம் நம்முடைய வியூவர்ஸ் அதிகமா பாக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, நான் உதாரணத்துக்காக அரசியல்னு சொன்னேன். நீங்க சினிமா துறையாக இருக்கலாம், பத்திரிகை துறையாக இருக்கலாம், அல்லது மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், புரியுதுங்களா? மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடியவர்கள், ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்க. அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாசத்திலிருந்து சிறப்பு அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நன்மை அதிகரிக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையா இருங்க. அப்ப ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க, அந்த புதிய முயற்சியில நம்ம ஜெயிப்போமா, ஒரு பெரிய செலவு பண்ண போறோம் சாமி அப்படின்னா மட்டும் ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க சாமி துலாம் ராசி சிறப்பா இருக்கு, நீங்க யாரா இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், மாணவிகளாக இருந்தாலும், குழந்தை செல்வங்களாக இருந்தாலும், இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க சாமி துலாம் ராசி நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு, சோ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் ஜாப் சேஞ்ச் பண்ண போறேன், நான் இங்க இருந்து வேற முயற்சி எடுக்க போறேன் சாமி, நான் இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு கன்சல்டிங் எடுத்து செய்வீர்களே, முயற்சி எடுப்பீர்களே, ஆனால் ஒரு குருநாதனுடைய நல்லாசிகள் வழிகாட்டுதல் இருக்குமே, ஆனால் இன்னும் கூட வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு அந்த பணிவு தான் உங்களை உயர்த்தும். அந்த பணிவு உங்களிடத்தில் அதிகம் உண்டு. ஆகினால் மார்ச் மாதம் முதல் வெற்றி ஆரம்பம் துலாம் ராசி நேயர்கள்.